யூடியூப் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டெமோ வெப்சைட். எவ்வளோ ஈஸியாக ஏஐ மூலமாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம், அதுவும் ஒரு தெரியாத டெக்னாலஜியில் எவ்வளோ ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யூஸ்வலாக ஏஐ ஆளே எல்லாம் வேலையெல்லாம் போயிடும், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு மித்து ஒன்று இருக்குது. நான் அதை மித்துன்னு நம்புகிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக. பிகாஸ் நான் ஏஐ யூஸ் பண்ணி தான் என்னோடய ஜாபில் நிறைய விஷயங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் அது என்னோடய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு லிட்டில் கான்ஃபிடென்ஸ் தரதுக்காக நான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் செய்யலாம்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராஜெக்ட். இது ஒன்றும் ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை, எல்லாமே பண்ணலாம். பட் நான் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் நான் ரன் பண்ணி காட்டணும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், ஏஐ எப்படி நம்மளோட அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் என்னோட எய்ம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ப்ராஜெக்ட். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ChatGPT ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கேன். என்னென்னா, கிவ் மீ அ சாம்பிள் கோட் இன் HTML அண்ட் Node.js ஃபார் அ கேட்சி UI வெப்சைட். என்னோட கெரியரில் நான் Node.js யூஸ் பண்ணதே கிடையாது. Node.jsனால் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. என்னன்னே தெரியாதுன்னா, ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. பட் அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்றலாம் தெரியும். பட் நான் டச் பண்ணது கூட கிடையாது. ஸோ இதுதான் என்னோட பேக்ரவுண்டு. இப்போ அது நான் சொன்ன உடனேயே கிரியேட்டிங் ஏ கேட்சி வெப்சைட் யூஸிங் HTML இஸ் a great way to full stack எல்லாமே சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு கமாண்டெல்லாம் கொடுத்துருச்சு, நீ என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. என்ன சொல்லுது, கிரியேட் நியூ டைரக்டரி ஃபார் யுவர் ப்ராஜெக்ட். உன்னோட லோக்கல் கம்ப்யூட்டரில் ஒரு நியூ டைரக்ட் கிரியேட் பண்ண Node.jsக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த கமாண்ட் மூலமாக கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இது பண்ணணும். அடுத்து இது என்ன டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதை பண்ணணும். வரிசையாக சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை நீ இப்படி வச்சுக்கன்னு சொல்லிடுச்சு. மை கேட்சி UI பப்ளிக் அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே, ஸ்டைல்ஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே CSS ஃபைலு, இமேஜஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு logo.png, வியூஸ்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே index.ejs. உண்மையாக சொல்லணும்னா நான் அந்த EJS ஃபைல்லாம் ஒர்க் பண்ணதே கிடையாது, HTML ஃபைலில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த EJXன்றது ஒரு இன்ஜின், ஆனால் நான் இதில் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ லெட்ஸ் see how it comes out. அப்புறம் server.js வேணும் Node.js ரன் பண்ணுறதுக்கு. அப்புறம் package.json, இது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிரும். அதுக்கு அடுத்தது எனக்கு அது 2 சாம்பிள் கூட கொடுத்துருக்கு. அந்த சாம்பிள் கூடலாம் நான் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இது இப்படி காப்பி பண்ணுறது சரியா அப்படின்னு கேட்டால் சரியில்லை. ஆனால் நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இதை காட்டுறேன். பிகாஸ் இதை நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்றது தான் என்னோட இன்டென்ஷன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஏஐ பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்குது. அதை நம்ம நம்மளோட அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவன் HTML டெம்ப்ளேட்டும் எனக்கு தந்துட்டான், EJS ஃபைல் என்ன கண்டென்ட் போடணுன்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டைல்ஸோட இதுவும் கொடுத்துருக்கான், என்ன டிஃபைன் பண்ணணும், என்னென்ன பட்டனுக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை நான் ஒவ்வொன்றா போக தேவையில்ல, பட்டு நான் பண்ணதை உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இப்போ அவன் சொன்னது எல்லாத்தையுமே நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஆல்ரெடி பண்ணிட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப் இன் வாட் இஸ் செட் இன் த ChatGPT, பட் இன்ஸ்டெட் ஐ வாண்ட் டு ஷோ யூ தட் ஐ ஹவ் மேட் எவ்ரி திங் ரெடி. பட் நான் எதுவுமே புதுசாலாம் எதுவுமே பண்ணல, எல்லாமே ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் அங்கே கொடுத்துருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதே இதில் வச்சுருக்கேன் ஸ்ட்ரக்சரு. இன்ஃபேக்ட் நான் அதுக்கப்புறம் ட்ராகபிள் ஜேஎஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணேன். பிகாஸ் நான் இன்னும் கொஞ்சம் கேட்சியாக டெவலப் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே ChatGPT கொடுத்தது தான், ஒன்றுமே நான் ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணல. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கான கமாண்டும் பார்த்தீங்கன்னா ChatGPT எனக்கு சொல்லிடுச்சு. அது என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு நோட் ஸ்பேஸ் server.js அப்படின்னு நான் சொல்லி ரன் பண்ணால் போதும், எனக்கு இது ப்ரௌசரில் இந்த ஹோஸ்டில் ரன் ஆயிரும்னு சொல்லிட்டு. நான் என்னோடய ஃபோல்டரில் போயிட்டு அதையும் ரன் பண்ணிட்டேன் என்னோட அதர் ஸ்க்ரீனில். ஸோ ரன் பண்ண பிறகு இப்போ லோக்கல் ஹோஸ்டில் நான் காட்டுறேன், இந்த வெப்சைட் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். அவ்வளோதாங்க, மொத்த வெப்சைட்டும் எனக்கு லோட் ஆயிடுச்சு வித்தவுட் டூயிங் எனி நியூ லேர்னிங் ஆன் EJS ஃபைல் ஆர் வித்தவுட் நியூ லேர்னிங் ஆன் த Node.js. இன்ஃபேக்ட் இது இன்னும் கேட்சியாகவே நான் டிசைன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ChatGPT கிட்ட எனக்கு ஒரு 4 விட்ஜெட் மாதிரி வேணும், அந்த விட்ஜெட்டை நான் ட்ராக் பண்ணி காட்டணும் வியூவர்ஸ்க்கு அப்படின்னு நான் சொன்னேன். அது அழகாக அதையும் காட்டிடுச்சு. இது மேலே நான் எவ்வளோ லாஜிக் வேணாலும் ஆன் டாப் ஆஃப் தட் பில்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன்.
இவ்வளோ தான் மொத்த ப்ராஜெக்ட்டு நான் பில்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இதை ஹோஸ்ட் பண்ணுறதும் ஈஸி தான். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். லிட்ரலி நான் பண்ணது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு 2 ப்ராம்ப்ட் கொடுத்தேன் சாட் ஜிபிடி கிட்ட. மொதல் ப்ராம்ப்டில் என்னென்ன ஃபோல்டரு என்னென்ன செட்டப்பில் நீ வைக்கணும்னு சொல்லிடுச்சு, நான் வச்சுட்டேன். 2வது ப்ராம்ப்டில் எனக்கு நான் இதை இன்னும் கொஞ்சம் கேட்சியாக மாற்றணும், எனக்கு ட்ராகபிள்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதையும் சாட் ஜிபிடி ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஸோ இவ்வளோ அழகாக அதுவே எல்லாத்தையும் பண்ணி தருன்றப்ப நம்ம ஏன் அதை நம்மளோட அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது? ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணணும் நம்ம. ஏன்னா இதை நம்ம ஏஐ ஒரு ஒரு நம்மளோட கெரியரை பிரேக் பண்ணது, கெரியரை ஸ்டாப் பண்ணுற டூலாக மட்டும் பார்க்கக்கூடாது. இதை வச்சு நம்ம புதுசாக என்ன லேர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா இன்னமும் நிறையா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் பீப்புள் ஹூ ஆர் நாட் கம்பீட்டன்ட், பீப்புள் ஹூ ஆர் நாட் அப் டு டேட், அவங்க தான் லாஸ் ஆயிடுவாங்க இந்த ஸ்பீடில். ஆனால் யாருக்கெல்லாம் இந்த ஏஐ அவங்க அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஈஸியாக பொழைச்சிக்குவாங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது ஃபைனலாக. இப்போ இந்த வெப்சைட்டே பாருங்கள், நான் இதில் பெருசாக ஒர்க்லாம் பண்ணல. ட்ராகபிள் பண்ணுறதுலாம் அதுவே க்ரியேட் ஆயிடுச்சு. இது க்ரியேட் பண்ண பேக்ரவுண்ட் எல்லாமே அதோட ஃபார்மேட்லேயே வந்துடுச்சு. நான் எதுவுமே டச் பண்ணல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.